அனைவருக்கும் வணக்கம். 2025 வரக்கூடிய புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. புத்தாண்டு புதுமைகளை செய்யும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே பலருடைய ஆசையாக இருக்குது. அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை தரப்போகிறது, எந்தெந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு தொழில் ரீதியான தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வேலைகளில் மிகுந்த அலைச்சல்கள் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் வரப்போகும் இந்த 2025ஆம் ஆண்டு தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை கொடுக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலையான வேலை அமையும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும். அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தோன்றும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் தைரியமான லோன் வாங்கி கூட உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவின் பார்வை 5ஆம் இடத்திலும் துலாமில் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண வரங்கள் கைகூடி வரும். வீட்டில் அனைத்து சுப காரியங்களும் தொடர்ந்து வேகமாக நடக்கும். எதிர்பாராத சங்கடங்களில் இருந்து எல்லாம் வெளியில் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்குது. இவ்வளவுதான் செய்த தவறு என்ன காரணம் என்று தெரியாமலே இருந்தவர்களுக்கு இனி தெரிய வரும். 9, 3 குறியமான பாவங்களில் உங்களுக்கு ராககேது உட்கார்ந்திருப்பது மதி நுட்பத்தை அதிகரிக்கும். ஆனால் தவறு நேரிடும் இடங்களில் கண்டிப்பீங்க. 3ஆம் இடம் என்பது மூக்கு, தொண்டை, வாயை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இதில் கேது உட்காரும்போது காது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். மிதுனத்தை பொறுத்தவரை இனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சனியனுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு சூப்பரான பலன்களை கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சனியின் பலம் 3, 7, 10 பாவங்களில் வேலை செய்யும். அப்போது சனி 3, 6, 10 உட்காரும்போது அபரிவிதமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு 10ஆம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் அருமையான ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்குது. தைரியமாக அனைத்தையும் நீங்கள் செய்யலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு பாதிப்பு, தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு காலபுருஷன் 12ஆம் வீடு. மிதுனத்தில் இருந்து பார்த்தால் 10ஆம் வீடு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கி பணிகளில் உள்ளவர்கள், குழந்தைகள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை பயக்கும். லக்னத்தில் குரு வரும்பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்தி கூர்மை அதிகரிக்கும். குருவின் உபதேசங்களை வாங்கி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் குரு கூறினால் பதிவு செய்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு குரு லக்னத்திலும் ராசியிலும் வருவதால் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இரவு நேரத்தில் படிப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக குருவாயூருக்கு சென்று நெய் தானம் செய்வது நல்லது. இல்லையெனில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள், கிருஷ்ணர் கோவிலுக்கு பசு நெய் தானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் இருந்தால் புதன்கிழமைகளில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். 100%க்கு 9% மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது.
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 1.5 மாதங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை கல்வியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. குரு பகவான் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் பாதி வரை உங்களது 12வது வீட்டில் இருக்கார். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களது முதல் வீட்டிற்கு நுழையும். இது சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கும். மாணவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அறிவுக்காரனான குரு பகவான் உங்களது அறிவு திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தி படித்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயங்களை பொறுத்தவரை மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேணும். சில நேரங்களில் உங்களுக்கு மார்பு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். பெரிய அளவில் பாதிப்பு வருவதற்கு முன் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த 2025 புத்தாண்டு உங்களுக்கு நிதி சிக்கல் என்று எதுவும் இருக்காது. உங்களது கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஆனால் ஆண்டின் தொடக்கம் முதல் 5ஆம் மாதம் வரையில் செலவுகள் கூடுதலாக இருக்குது. அதன் பிறகு வரும் மாதங்களில் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும். எதிலும் திட்டமிட்டு செய்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு கடுமையாக உழைக்க வேண்டி வரும் முயற்சிகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை வேலையில் குரு சாதகமான ஒரு பலனை கொடுப்பார். ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது. வேலையில் மாற்றம் ஏற்படும். இடமிட்டு இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் உறவில் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருப்பதால் காதல் உறவு சிறப்பாக இருக்குது. குரு பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பலன்களை கொடுப்பார். மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் காதல் உறவு சிறப்பானதாக இருக்காது. திருமண உறவுக்காக காதலிப்பவர்களுக்கு அவர்களதுடைய விருப்பம் நிறைவேறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்பு கூடி வரும். திறமையான அழகான வாழ்க்கை துணை கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார். உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சிறு சிறு விஷயங்களில் குழப்பம் உண்டாகும். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு 7வது வீட்டிற்கு செல்வதால் எல்லாம் உங்களுக்கு வந்து போகும் பிரச்சனைகள் தீர்ப்பதில் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. 2025 உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை முதல் பாதி சாதகமற்றதாகும், 2ஆம் பாதி சாதகமானதாகவும் இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்கும். பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நிலம் வீடு வாங்குவது இந்த ஆண்டு தவிர்க்க வேணும். உங்களை சுற்றிலும் சூழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆனால் வண்டி வாகனங்களை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பழைய வாகனம் வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆவணங்கள் முதலீடுகளை சரிபார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. பரிகாரமாக நாள்தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வாருங்கள். வெள்ளி அணிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக குருக்கள் முனியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டமாக உண்டு. உங்களது திறமைகள் வெளிப்படும். மதிப்பு மரியாதை உயரும். அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக
இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.